ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரை தேவி நாராயணி நமஸ்துதி. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது சூரியனும் பரிகாரமும். இதன் தலைப்பு. ஜோதிட சாஸ்திரத்தில் நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நவகிரகங்கள்னு சொல்லக்கூடிய 9 கிரகங்களுமே நமக்கு தேவை தான். ஒரு கிரகம் வேணும், இன்னொரு கிரகம் வேண்டாம் அப்படின்னு எல்லாம் முடிவே பண்ணிட முடியாது. 12 லக்னக்காரர்களுக்குமே இந்த எல்லா 9 கிரகங்களும் அவசியமானவை தான். அவசியம் இல்லாத கிரகம்னு எதுவுமே இருக்காது. இப்போ உதாரணமாக அட்டமாதிபதியாக சூரியன் வரக்கூடிய மகர லக்னக்காரங்களுக்கும் ஆயுள் பலம் எப்படி இருக்குங்கிறதுக்கு சூரியனை தான் பார்த்தாக்கணும். ஏன்னா அவர் தான் 8ஆம் அதிபதி. திடீர் அதிர்ஷ்டம் இருக்குமா, தனவரவு இருக்குமா, வெளிநாட்டு வாழ்க்கை இருக்குமாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதே சூரியன் தான் அவசியப்படுவார். அதனால் ஒரு கிரகம் வேணும், இன்னொரு கிரகம் வேண்டாம் அப்படின்னு நம்ம முடிவே செய்ய முடியாது. நம்ம ஜாதகத்தில் பலகீனமாக இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு சில தெய்வ வழிபாடுகள், பரிகாரங்கள், சில வாழ்வியல் நடைமுறைகளை மாற்றி அமைத்து கொள்வதன் மூலமாக அந்த கிரகம் நமக்கு தர வேண்டிய பலன்களையும் நாம் பெற முடியும். அதுக்கு தான் பரிகாரங்கள்னு நிறையா சொல்லி வச்சுருக்காங்க. இதில் 9 கிரகங்களுக்குமான பரிகாரங்கள் என்னென்னு வரும் வாரங்களில் பார்த்துடலாம். இன்றைக்கு சூரியனுக்கு எந்த மாதிரியான வழிபாடுகள், நெறிமுறைகள், பரிகாரங்கள் செஞ்சுக்கிறதன் மூலமாக சூரிய பகவானுடைய சக்தியை நாம் அதிகப்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். பொதுவாக ஜோதிடத்தில் சூரியன் ரொம்ப முக்கியமான கிரகம். எல்லாருக்குமே சூரியன் இல்லைன்னா ஜோதிடமே இல்லை. உங்கள் லக்னத்துக்கு பொறுப்பு வகிக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அது சூரியன் தான். லக்னாதிபதினு ஒருத்தர் இருந்தாலும் கூட சூரியன்கிறவர் தான் லக்னத்தையே தீர்மானிக்கிறவர். அவருடைய ஒளி எங்கே குவிகிறதோ அதுதான் நீங்கள் பிறக்கிற நேரத்தில் இருக்கக்கூடிய லக்னம். அப்புறம்தான் அதுக்கு லக்னாதிபதினு ஒருத்தர் வர்றார். அப்போ சூரியன்கிறவர் லக்னத்துக்கு பொறுப்பு வகிக்கக்கூடியவராகவும் நமது ஆத்மாவுக்கு காரக கிரகமாகவும் இருப்பார். நம்ம ஆத்மாவுக்கு காரக கிரகம் யாருன்னா அது சூரியன் தான். அதே மாதிரி ஒருவருடைய சம்பார்த்திய வலிமைக்கு காரக கிரகமும் சூரியன் தான். தகப்பனின் நிலையை தெரிந்து கொள்வது, மாமனாரின் நிலையை தெரிந்து கொள்வது, பெரிய மனிதர்களின் நிலையை தெரிந்து கொள்வதற்கு, தகப்பனாதி வர்க்கத்தின் உறவு நிலைகளை தெரிந்து கொள்வதற்கு சூரியன் ரொம்ப ரொம்ப இன்றியமையாதவர். உங்கள் இருதயத்தின் வலிமையை தெரிந்து கொள்வதற்கு, உங்கள் ஆத்மாவின் வலிமையை தெரிந்து கொள்வதற்கு, உங்கள் செயல்திறனின் வலிமையை தெரிந்து கொள்வதற்கு, உங்களின் சம்பார்த்தியத்தின் வலிமையை தெரிஞ்சுக்கிறதுக்கும் சூரியன் ரொம்ப முக்கியமான ஆள். அப்போ அவருடைய வலிமையை வேணாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணவே முடியாது. ஒருவேளை ஜாதகத்தில் சூரியன் கிரகணப்படுத்தப்பட்டு, நீச்சப்படுத்தப்பட்டு, அஸ்தமனம் அடைந்த நிலையில் 6, 8, 12ஆம் இடங்களில் போய் பலகீனமாக மறைந்திருக்கும் நிலையில் நீங்கள் சூரியனை வலுப்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியம். சூரியன் சனியோடு ரொம்ப க்ளோஸாக சேர்ந்தார்னா பயங்கரமாக டிஸ்டர்ப் ஆவார். அதே மாதிரி ராகு கேதுவோடு சேரும்போது அவர் சுத்தமாக வலிமை இழந்து போயிடுவார். பொதுவாகவே எந்த ஒரு கிரகங்களும் 6, 8, 12 போய் லக்னத்துக்கு மறையாமல் இருக்கணும். அந்த வகையில் சூரியன் மறைஞ்சாலுமே நமக்கு சிக்கலாகும். அதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா அவர் நீச்சம் அடைந்திருந்தாலும் பலகீனம் அடைவார். நீச்சம் பெற்ற சூரியனும் பலகீனம் அடைவார். இந்த மாதிரி நிறைய நிலைகளில் சூரியன் வலுவை இழக்க வேண்டிய வாய்ப்புகள் உருவாகும். அந்த மாதிரியான அமைப்பு ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் இருக்குன்னா முதல் பாயிண்டாக சூரியன் நமஸ்காரம் பண்ணுங்க. யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி சூரியனுக்கு உண்டான காயத்ரி மந்திரத்தை டெய்லியும் சொல்லி சூரியனை நமஸ்காரம் பண்ணுற பழக்கத்தை ஏற்படுத்திங்க. இது ஒரு எளிமையான செலவே இல்லாத பரிகாரம். ஸோ சூரியனை நமஸ்காரம் பண்ணுறது முதல் விதி. இரண்டாவது விதி, அரசு வேலை, அரசாங்கம், அப்பா வழியில் உதவிகள் வேணும்னு ஆசைப்படுறவங்க, அதிகாரத்துக்கு போகணும்னு நினைக்கிறவங்க, அரசாங்கத்தின் உதவிகள் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க கட்டாயம் சூரிய நமஸ்காரம், சூரிய பரிகாரமும் செய்து கொள்ள வேண்டியது அவசியம். புரிஞ்சுதுங்களா? ஏன்னா சூரியன் பவராக இருந்தால் தான் இது எல்லாமே கிடைக்கும். மருத்துவ சேவையில் நல்ல வைத்திய சாஸ்திரம் படிக்கணும்னு நினைக்கிறவங்களும் சரி, அல்லது வைத்தியம் ஒழுங்காக உங்களுக்கு பழிக்கணும்னு நினைக்கிறவங்களும் சரி, சூரிய நமஸ்காரம் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். அதே மாதிரி இயலாதவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையில் கோதுமையை நீங்கள் தானமாக கொடுத்தீங்கனாலும் சூரியனுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வசதி இல்லாதவர்கள், ஏழை மக்கள், உணவுக்கு வழி இல்லாதவங்க, இந்த மாதிரி நபர்களுக்கு சூரியனுடைய கோதுமையை, சூரியனுடைய நவதானியத்தில் கோதுமை வரும். இந்த கோதுமையை கிலோ கணக்கில் நீங்கள் தானம் கொடுத்தீங்கனாலும் வரும். அதே மாதிரி அனாதை ஆசிரமத்தில் இருக்கிறவங்களுக்கு, முதியோர் இல்லத்தில் இருக்கிறவங்களுக்கு கோதுமை தானம் தரலாம். கோதுமை தானம் தரும்போதும் சூரியனுடைய அனுகிரகமும் சூரியனுடைய பவரும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்க ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? அதே மாதிரி தகப்பனாதி வர்க்க உறவுகளோடு ரொம்ப நல்ல இணக்கமான சூழலை எப்போவுமே பராமரிக்கணும். சூரியன் உங்களுக்கு லக்ன சுபராக இருந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி அப்பாவின் பழக்க வழக்கங்கள் அப்படின்னு ஏதாவது ஒன்று இருக்கும்.
காலையில் சீக்கிரம் எந்திரிக்கிறது, இந்த நாட்களில் விரதம் இருக்கிறது, இல்லை இந்த மாதிரியான ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, ட்ரெஸ் பண்ணுறது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பழக்க வழக்கத்தை நீங்கள் கண்டினியூட்டி பண்ணணும். குலதெய்வத்தை விடாமல் கும்பிடுறது, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சூரியன் உங்களுக்கு நல்லவராக இருக்கும்போது, புரிஞ்சுதுங்களா? சூரியன் உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடியவராக உங்கள் லக்ன சுபராக இருக்கும்போது அந்த அப்பாவின் வழித்தோன்றல், அப்பாவின் பழக்க வழக்கம், அப்பாவுடைய ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம கண்டினியூவாக எடுத்து செய்கிறது, இதன் மூலமாகவும் சூரியனுடைய அனுகிரகத்தை நீங்கள் பெற முடியும். நவகிரக சந்நிதியில் இருக்கக்கூடிய அல்லது சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய சூரியனுக்கு கோதுமையை நைவேத்தியம் பண்ணி, கோதுமை இருக்குது பார்த்தீங்களா, அதை ஞாயிற்றுக்கிழமையில் கோதுமையை நைவேத்தியம் பண்ணி சிகப்பு வஸ்திரம் அணிஞ்சு உங்கள் பேர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணுங்கள். இது ஒரு அருமையான பரிகாரம். சூரியனை நேரடியாக வணங்குறது, டெய்லி வணங்குறது நல்ல விஷயம். சூரியனுடைய காயத்ரி மந்திரத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் ரெகுலராக சொல்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அது சூரியனை பார்த்து சொல்கிறது நல்ல விஷயம். ஞாயிற்றுக்கிழமையில் கோதுமை தானம், கோதுமையை நைவேத்தியம் பண்ணி சூரியனுக்கு சிகப்பு வஸ்திரம் அணிவிச்சு நீங்கள் வணங்கிட்டு வர்றது சிறப்பு. இதில் உங்கள் லக்ன சுபராக சூரியன் இருக்காருன்னு வச்சுக்குவோம். சார் நான் சிம்ம லக்னம் சார், நான் மேச லக்னம் சார், நான் தனுசு லக்னம் சார், லக்ன சுபர். அது மாதிரி நான் கடக லக்னம் சார், லக்ன சுபர், விருச்சிக லக்னம் சார், லக்ன சுபர், மேச லக்னம் சார், லக்ன சுபர், மீன லக்னம் சார். ஓகே, சூரியன் உங்களுக்கெல்லாம் நல்லவருங்கிற ஒரு கேட்டகரியில் வந்துடுவார். சார் நீங்கள் நான் மிதுன லக்னம் சார், உங்களுக்கும் லக்ன சுபர் தான். சூரியன் வந்து வேலை செய்யக்கூடியவர், நல்லது செய்யக்கூடியவர். அந்த மாதிரி உங்கள் லக்னத்துக்கு அவர் ஆத்மார்த்தமாக தேவை, ரொம்ப அவசியம்னு நினைக்கிறவங்க மாணிக்க கல் வச்சு தங்கத்தில் மோதிரம் போடுங்க. ரூபி, புரியுதுங்களா? கேரட் கலரில் இருக்கும். கேரட்டை குறுக்க வெட்டினோம்னா என்ன கலரில் இருக்குமோ அதான் மாணிக்கம். ஸோ மாணிக்க கல் சூரியனின் அவசிய தேவைகள் இருக்கிறவங்க. சூரியன் என்னோட லக்னாதிபதி, சூரியன் எனக்கு பூர்வ புண்ணியாதிபதி, சூரியன் எனக்கு பாக்கியாதிபதி, சூரியன் எனக்கு தைரிய வீரியாதிபதி, சூரியன் எனக்கு தனாதிபதிங்கிற மாதிரியான அமைப்பில் இருக்கிறவங்க சூரியனை வந்து இந்த மாதிரியும் வலுப்படுத்திக்கலாம். மாணிக்கக்கல்லை நீங்கள் அணிந்து கொள்வதன் மூலமாகவும் சூரியனுடைய வலிமை உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கிற மாதிரி வலுப்படுத்திக்கலாம். நல்ல சிகப்பு நிறம் கொண்ட கயிறு ஒன்று வலது கையிலையோ இடது கையிலையோ நீங்கள் அணிஞ்சிக்கிறதன் மூலமாகவும் சூரியனுடைய வலு உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். அதிகாரத்தில் உள்ளவர்களோடு உங்களை நெருக்கமாக இணைத்து கொள்வது, மேலதிகாரிகளோடு உங்களை நெருக்கமாக இணைத்து கொள்வதன் மூலமாகவும் சூரியனுடைய பவர் உங்களுக்கு விடாமல் தொடர்ந்து கிடைக்கும். காலை நேரத்திலையோ மாலை நேரத்திலையோ டைரெக்டாகவே ஒரு 10 நிமிஷம் சூரிய ஒளியில் நின்று பழகுவதும் உங்களுக்கு சூரியனுடைய வலிமையை கிடைக்கத்தரும். பரிகாரங்கள் அப்படிங்கிற அடிப்படையில் ஸ்தலங்கள் அப்படிங்கிறதுல பார்த்திங்கன்னா கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற சூரியனார் கோயில் போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. அனைத்து சிவாலயங்கள்லையும் இருக்கக்கூடிய சூரிய பகவானை ஞாயிற்றுக்கிழமையில் கோதுமை நைவேத்தியம் பண்ணி சிகப்பு வஸ்திரம் அணிந்து வணங்கி வருவது வெகு சிறப்பு. தகப்பன் தகப்பனாதி வர்க்கத்தை மரியாதையாக நடத்துவது சூரியனுடைய வலிமையை உங்களுக்கு தொடர்ந்து பெற்றுத்தரும். டெய்லி சூரிய நமஸ்காரம் செய்கிறதன் மூலமாக, சூரிய காயத்ரி மந்திரம் சொல்கிறதன் மூலமாகவும் உங்களுக்கு சூரியனுடைய வலிமை கிடைக்கும். சூரியன் உங்கள் லக்னத்துக்கு நேரடியாக சுபராக வர்ற பட்சத்தில் மாணிக்க கல்லை அணிந்து அதன் மூலம் அவருடைய வலிமையை நீங்கள் அதிகப்படுத்தி கொள்ள முடியும். புரிஞ்சிச்சுங்களா? இதெல்லாம் சூரியனுக்கு உண்டானது. சூரியனின் இன்றியமையாத தன்மை என்ன, நம்ம லக்னத்துக்கு அவர் எவ்வளவு தேவைப்படுறாருங்கிறத பொறுத்து இந்த விதிகளை நீங்கள் ஃபாலோ பண்ணி சூரிய பரிகாரம் செய்து சூரியனுடைய அருளை பெற்று சுபிட்சம் அடையுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.